ரொம்ப அப்படின்றதுக்கு வெரி. நம்பிக்கையான அப்படின்னும் போது ரிலையபிள். ஆளு அப்படின்னும் போது பர்சன். சோ நம்மளுக்கு இப்ப தெரிஞ்ச 4 வேர்டையுமே நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் வேணும். ஒரு வேர்ப் இருந்துச்சுனாவே அதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் வேணும். சோ அதனால நம்ம இஸ் சேர்த்துக்கிறோம். இந்த இஸ் எதுக்குன்னா ஹீன்ற வேர்டுக்காக தான் இஸ் சேர்த்துக்கிறோம். இதே ஷீன்னு இருந்துச்சு, சாரி, இதே வந்து தேன் இருந்துச்சுன்னா நம்ம ஆர்ன்ற வேர்ட் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா ப்ளூரல். ஹீன்றது ஒரே ஒருத்தர், சிங்குலர்ன்றதுனால இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? He is very reliable person. Okay? என் உயிர் உள்ளவரை நான் உன்னை மறக்க மாட்டேன். சோ இத வந்துட்டு ரொம்ப பிக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நம்ம சொல்லுவோம், என் உயிர் இருக்க வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இல்ல நம்மளுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தாங்க அப்படின்னு தான் நான் என் உயிர் இருக்க வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I will never forget you. அதாவது என் உயிர் உள்ளவரை நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. மறக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு I will never forget you. I will never forget you as long as I live. நான் உயிர் உள்ளவரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த லாங் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், நான் உயிர் இருக்க வரைக்கும் உன்னை எப்ப மறக்க மாட்டேன். I will never forget you as long as I live. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து மறக்க மாட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த I will அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இந்த I will நம்ம ஃபுல் ஃபார்மா சொல்லணும்னா I will. ஓகேங்களா? இல்ல ஷார்ட்டா நம்ம ரைட் பண்ண, இந்த I will ஷார்ட்டா ரைட் பண்றதுக்கு தான் I போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு 2 L போட்டோம்னா I will அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஷார்ட்டா நம்ம ஏதாவது பேசுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி ஷார்ட்டா ரைட் பண்றதுக்கு. இதனால மீனிங் ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகுது. I will தான் ஷார்ட்டா ஐ போட்டு இந்த மேல கமா மாதிரி போட்டுருக்குது அப்போஸ்ட்ரோபின்னு சொல்லுவோம். 2 L போட்டுக்கிட்டோம்னா, அதாவது இந்த டபிள்யூவும் ஐயும் இருக்கக்கூடாது, இந்த கேப்பும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த கேப் விட்டு நம்ம WILL போடுறோம்ல, இந்த கேப் இல்லாம இங்க பக்கத்துலயே அப்போஸ்ட்ரோபி போட்டு 2 L போட்டோம்னா I will. ஓகேங்களா? இந்த I am தான் ஐ போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு, சாரி இது கிடையாது, எம். ஓகேங்களா? பக்கத்துலயே எம் வரணும், கேப் இல்லாம. அதுதான் இந்த I am. ஓகேங்களா? I am தான் அந்த ஐ போட்டு அப்போஸ்ட்ரோபி, ஐ போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு எம், I am. இதுவும் ஷார்ட்டா நம்ம ரைட் பண்றது. ஓகேங்களா? சோ நம்ம பேசும்போது ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து ஷார்ட்டா பேசுவோம்ல. இப்ப மம்மினா மாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது மாதிரி I am வந்துட்டு நம்ம ஷார்ட்டா ரைட் பண்ணிருக்கோம். இத சொல்லும் போது நம்ம I am தான் சொல்லணும். ஓகேங்களா? இதையும் I will தான் சொல்லணும். ஓகேங்களா? ஐ போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு 2 L போட்டிருந்தாலும் I will தான் நம்ம சொல்லணும். இதை எழுதும் போது தான் நம்ம ஷார்ட்டா எழுதுறோமே தவிர, சொல்லும் போது நம்ம I will, I am தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகே.